விகட சக்கர செம்முகம் ஐந்துள்ளான் தகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்வாகம் போற்றுவோம். காணொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜோதிடம் சார்ந்த விஷயந்தான். மேஷம் தொட்டு மீனம் வரை 12 ராசிகள் இந்த பிரபஞ்சத்தில் பிரிக்கப்பட்டிருக்கு ஜோதிடம் சார்ந்த விஷயங்களுக்கு. அதில் இந்த மேஷ ராசி ஒரு தத்துவம், நெருப்பு தத்துவம். அதுக்கு பக்கத்து வீடான ரிஷவராசி நில தத்துவம்னு இப்போ நெருப்பு, நிலம், காற்று, நீர் என்ன பிரித்து வச்சுருக்காங்க. இதுலேயே இன்னும் பல பிரிவுகள், உட்பிரிவுகள் இருக்குது. வேகமாக போகிறது, மெதுவாக போகிறது, அதை விட மெதுவாக போகிறது, அசையாமல் இருப்பதுன்னு இப்படி பலதரப்பட்ட வகையில் இந்த ராசிகளை பிரித்து வச்சிருக்கிற நம்ம முன்னோர்கள் ஜோதிடம் என்பது உண்மையா பொய்யான்னு ஒரு சாராரும், ஜோதிடத்தை யாரும் நம்ப வேணாம், அது அத்தனையும் பொய்யணும் ஒரு சாராரும், ஒரு சிலர் ஜோதிடத்திலே மூழ்கி அதை ஆய்வு மேலே ஆய்வு பண்ணி அதில் போயிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்நாளே அதில் காஞ்சிடும். நிறைய பேர் நீங்கள் அதை மாதிரி பார்த்துருக்கலாம். ஆனால் ஜோதிடம் என்பது ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கோ ஜோதிடத்தை சொல்லுவதற்கோ அதுக்கு ஒரு தனி திறமை தேவை. ஈஸியாக கூட கற்றுக்கலாம். ஆனால் சொல்லணுங்கிறது ஜோதிடம் பிறருக்கு ஜாதக கட்டத்தை பார்த்து பலன் சொல்லணுங்கிறது மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இதை ஜோதிடம் சார்ந்தவர்கள் இதை பார்க்குறவங்களுக்கு தெரியும். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எப்படி பாகுபாடு பிரித்து வச்சுருக்காங்கன்னா நம்ம அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துட்டு அடுத்தது ஜோதிடத்தை பற்றி நம்ம நிறைய பார்க்கலாம். மேசராசி சரத்தன்மையுடையது, நெருப்பு தத்துவத்தில் உடையது. அதற்கு நேர் 5ஆம் வீடு சிம்மமாக வரும், அதுக்கு நேர் 5ஆம் வீடு தனுசாக வரும். மேசம் ஒன்றாக வைத்து 5ஆம் வீடு சிம்மமாக வைத்து 9ஆம் வீடு தனுசாக வைத்த 1, 5, 9 திரிகோணத்தில் அது மூன்றையும் இணைக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு வீடு திரிகோண ராசியாக வரும்பொழுது ஒரே தத்துவத்தில் வரும், நெருப்பு தத்துவத்திலே வரும். அடுத்தது ரிஷபத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நில தத்துவமாக வரும். அதற்கு 5ஆம் வீடை பார்த்தீங்கன்னா கன்னியாக வரும், அதுக்கு 5ஆம் வீடு மகரமாக வரும். இந்த 3 நில தத்துவமாக வரும். இந்த நெருப்பு தத்துவமும் சரி, நில தத்துவமும் சரி, அடுத்த மேசம், ரிஷபம், மிதுனத்துக்கு மேசத்திலேருந்து 3ஆம் வீடு மிதுனம் காற்று தத்துவம், அதற்கு 5ஆம் வீடு துலாம், அதற்கு 5ஆம் வீடு கும்பம். இது 3ஐயும் கணக்கு பண்ணிருந்தீங்கன்னா காற்று தத்துவமாக வரும். அடுத்தது கடகத்தை பார்த்தீங்கன்னா அது நீர் தத்துவம், அதற்கு 5ஆம் வீடு விருச்சகம், அதற்கு 5ஆம் வீடு மீனம். இது 3ஐயும் பார்த்தீங்கன்னா நீர் தத்துவம் வரும். இந்த நெருப்பு, நிலம், காற்று, நீர் இந்த 3க்கு வேறுபாடு இருக்குது. அது என்ன வேறுபாடுன்னா அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் அமைஞ்ச ஒரு லக்னம், உங்களுக்கு லக்னம் அமையட்டும், ஒரு ராசி அமையட்டும், தன்னோட லக்னாதிபதி அதில் போய் உட்காரட்டும், தன்னுடைய தசை நடத்துகிற கிரகம் அந்த தத்துவத்தங்களை உட்காரும்போது அதுக்கு தகுந்த பலனை அவர் எடுத்து தருவார். எத்தனாம் வீடாக வருதோ அது ஜோதிடம் பார்ப்பதற்கு உண்டான விளக்கம். இப்போ சுருக்கமாக இதை மேச ராசி என்ன தத்துவம், அது அதனுடைய வேலை என்ன, அந்த மேச ராசியோட வேலை என்ன, அதற்கு 5ஆம் வீடான சிம்மம் அதுவும் நெருப்பு தத்துவம், அதனோட வேலை என்ன, அதற்கு 5ஆம் வீடான தனுசு அதுவும் நெருப்பு தத்துவம், அதனுடைய வேலை என்ன. ஏன் 1, 5, 9 மட்டும் நம்ம சொல்லப்படுறோம்னா அது 1, 5, 9 ஒரே இந்த கிரகங்களாக இருக்கட்டும், அந்த வீடாக இருக்கட்டும், ஒரே தத்துவத்திலையும் அந்த கிரகங்கள் நண்பர்களாகவும் வருவாங்க. இது ஒரு ஸ்பெஷல். 1, 5, 9 நண்பர்களாக இருப்பாங்க. ரெண்டாவது, இந்த மேசராசியில் உள்ள நட்சத்திரங்களும் அப்படியே சிம்மத்தில் இருக்கும், 5ஆம் வீட்டில் இருக்கும். அது ஒரு அமைப்பு. நட்சத்திரம் என்னும் 9 நட்சத்திரங்கள் 9 தான், கிரகங்கள் 9 தான். ஆனால் இதை 3ஆக பிரித்து வச்சுருப்பாங்க. இப்படி வச்சுக்கலாமே, ஆக்கல் அழித்தல், ஆக்கல் காத்தல் அழித்தல், இப்படி வச்சுக்கோங்க. ஆமாம், அப்போ உங்களுக்கு சரியாக புரியும். அதாவது ஒருத்தர் உருவாக்குறாரு, ஒருத்தர் அதை பாதுகாக்கிறாரு, ஒருத்தர் அதை அழிக்கிறார். இது உங்களுக்கு ஷார்ட்டாக புரியும். இந்த மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா, அதாவது உருவாக்குதல் என்பது வேற, அவரோட வேலை உருவாக்குறது மட்டும்தான். அதை வாங்கி பயன்படுத்தி காக்கிறதுன்றது ஒருத்தரோட வேலையாக இருக்கும். அது அழியக்கூடிய தன்மை வந்தோடனையும் அதை ஒருத்தட்ட ஒப்படைச்சிட்டு அதை அழிச்சிடுவாங்க. இந்த 3 தத்துவத்தை தான் இந்த பிரபஞ்சம் இயங்குது. உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. இப்போ அந்த மாதிரி தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த ராசி மண்டலம் பிரிக்கப்பட்டிருக்கு. அதன்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு.
இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, அதுதான் உண்மை. இதில் யாரும் மாற்றி பேச முடியாது. இப்படி தான் நம்ம இந்த விளக்கத்தை நம்ம வந்து எடுத்து சொல்ல போகிறோம். அதை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. தெரியாதவங்கள தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சவங்க தள்ளி விட்டுட்டு வேறு வேலையை பார்க்கலாம். இதுக்கு எக்ஸ்பிளேஷன் தேவையில்லை. இதுக்கு பதில் கருத்து இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். இப்போ அதுதான் மேச ராசி நெருப்பு தத்துவம் சரம்னு சொன்னோம் இல்லைங்களா? மேச ராசி நெருப்பு தத்துவம் சரம். சரத்தின் வேலை என்ன? சரம் என்ற அமைப்பின் எப்படி அது செயல்படும்? அதாவது அது வந்து பிரம்மாண்டம் நிறைய சரத்துன்னு போயிடும், திரும்பி வராது. அதான் சரத்தோட தத்துவம். அடுத்தது திறம். அதாவது பக்குவப்படுத்து, அது வந்து அதை பக்குவப்படுத்தி சரம் என்ற அந்த அமைப்பிலேருந்து அதை பக்குவப்படுத்தி வைக்கிறது தான் திறம். அடுத்தது உபயம். அந்த பக்குவப்பட்டது உபயம் திரும்பி நமக்கு நன்மையாக அமையிறது தான் உபயம். சரம் திறம் உபயம். சரம் ஆக அமைவது நெருப்பு தத்துவத்தின் மேசராசியும், திறமாக அமைவது சிம்ம ராசி நெருப்பு தத்துவத்தின் சிம்ம ராசியும், உபயமாக அமைவது தனுசு ராசியில் நெருப்பு தத்துவம். இதுதான் அமைப்பு. இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் வேறுபாடுகள் இருக்கும். இந்த கிரகங்களோட ஆதிபத்தியமும் வேறுபாடு இருக்கும். எப்படி சொல்ல வர்றேன்னா, இந்த மேச ராசியில் வந்து அமைப்பு வந்து சரம் நெருப்பு தத்துவம், அது பிரம்மாண்டம். அதாவது அந்த நெருப்பு வந்து காட்டு தீ, காட்டை அழிக்கக்கூடிய தன்மை. காட்டு தீ நிறைய எரியிறது, எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அந்த மேசத்தின் தன்மையை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. பீறிட்டு எலும்பும், அதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு பெரிய எரிமலைன்னு வச்சுக்கோங்க, கண்ட்ரோலில் கொண்டு வர முடியுமா? முடியாது. அதுவாக அடங்கினா தான் உண்டு. அடுத்தது சிம்மம், அதுவும் நெருப்பு தத்துவம் தான். இது வந்து கொஞ்சம் பக்குவப்பட்டது. ஒன்று இப்படி வச்சுக்கங்களேன், சமையல் அடுப்புன்னு வச்சுக்கங்க. அதாவது சமைக்கிறதுக்காக மூட்டப்படுகிற அடுப்பு தான் சிம்மம். அதை வச்சு ஒரு பயன்பாடு உள்ளதை நம்ம வந்து தயார் பண்ணலாம், ஒரு சமையல் தயார் பண்ணலாம். அதான் அந்த நெருப்பை வச்சு என்ன பண்ணலாம், உபயோகமாக மாற்றிக்கலாம். அதுதான் அந்த அமைப்பு. நெருப்பு தத்துவத்தில் உள்ள சிம்ம ராசியின் அமைப்பு. அது வந்து ஸ்திரத்தன்மை கொண்டது. அதாவது கொஞ்சம் சரம் மேசம் பெரிய எரிமலை, பெரிய காடு தீப்பற்றி எரிதல் அப்படின்னு சொன்னோம். அதை கட்டுக்குள்ளே கொண்டு வராது. அது சரம் முடிஞ்சு போச்சு, அதோட அது ஃபினிஷ்டு. திரும்பி அந்த இடத்த காடை உருவாக்க முடியுமா? ரொம்ப வருஷம் ஆகும். சிம்மம் வந்து அந்த நெருப்பை வச்சு, அடுப்பு தீ, அந்த நெருப்பை வச்சு பலருக்கு உணவு செய்யலாம். அது பயன்பாடு உள்ள நெருப்பு. அந்த அமைப்பு தான் சிம்மம் நெருப்பு தத்துவம். அடுத்து தனுசுக்கு வந்துடுங்க. தனுசு உபயம், அது நெருப்பு. அந்த நெருப்பை வச்சு என்ன பண்ணலாம்? அதான் அந்த நெருப்பு இந்த 2 ராசிக்கும் மேசம் சிம்மத்துக்கு மாறுபாடான அனைத்திலும் பக்குவப்பட்ட ஒரு விளக்குன்னு வச்சுங்க. அதாவது ஒளி காட்டக்கூடிய விளக்கு. ஒரு 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 அறையை வந்து இருட்டிலிருந்து நிற்கக்கூடிய ஒரு விளக்கு, அந்த நெருப்பு. அதான் அந்த உபயத்தின் தத்துவம். நெருப்பு ராசின்னு சொன்னோம் இல்லையா, அந்த உபயம் தான். இந்த 3 ராசிகளின் வேறுபாடு இதுதான். இதில் பிறந்தவர்களின் அமைப்பும் நல்லா இருந்தால் அதன்படியே செயல்படுவார்கள், கெட்டு போயிருந்தாலும் அதன்படியே செயல்படுவாங்க. அப்படி ஒரு அமைப்பில் வரும். நல்லா இருந்தது தான் என்னன்னு சொல்ல வரேன். இப்போ மேச ராசி நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒருத்தருக்கு. அது வந்து காடுன்னு சொன்னோம் இல்லையா, அது பெரிய தீப்பற்றி எரியக்கூடிய அந்த கட்டுக்கு கொண்டு வர முடியாதுன்னு சொன்னோம் இல்லையா. அதை பயன்பாடு உள்ளதாக மாற்றிக்கிட்டு ஒரு மிலிட்ரியில் இருப்பான், ஒரு நாட்டுப்பற்றாளனாக இருப்பான், ஒரு தேசப்பற்றாளனாக இருப்பான், ஒரு குடும்பத்தில், ஒரு தெருவில், ஒரு அரசியலில் இருக்கிறவன். அந்த பற்றுதல் கொண்டு அவனுக்கு அந்த பற்றுதலின் பேரில் கோபம் வரும். அதனால் எதிராளியை அந்த ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான்னு வச்சுக்கோம் மேசராசி. அது கெட்டு போயிருந்தா ஒரு மிகப்பெரிய ரவுடி, ஒரு தேச துரோகி, பல பல பாதகங்களை, பல தீமைகளை செய்யக்கூடியவனாக இருப்பான். அவனும் அதை செய்கிறான். நல்லா இருந்தால் இப்படி பண்ணுவான், கெட்டு போயிருந்தா அப்படி பண்ணுவான். அந்த மேசத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும், மேசம் அதிபதியோட தசா நடக்கிறதாக இருந்தாலும் இப்படி தான். இது உள்ள நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 3 நட்சத்திரத்துக்கும்
உள்ள பாதங்களின் வேறுபாடு நிறைய உண்டு. இது வந்து ஜோதிடம் வந்து பார்க்க போனால் நிறைய நம்ம பேசலாம். ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான் உங்களுக்கு. ஒரு விஷயத்தை வைத்து நம்ம சட்டுன்னு முடிவு பண்ணிட முடியாது. அடுத்தது சிம்மம். அதில் சமையல் செய்யலான்னா அந்த நெருப்பு சமையல் செய்வதற்கு, அதாவது அவன் கொஞ்சம் பக்குவப்பட்டவனாக இருப்பான். அதாவது அவன் மேசத்தில் இருந்தவன் தளபதியாகவும் இருப்பான், இவன் தலைவராக இருப்பான். ஒரு நிறுவனத்தை கட்டி காப்பவனாக இருப்பான். மேசத்தில் ஒரு நிர்வாகத்தை கொண்டு போகும் திறன் படைத்தவனாக இருப்பான். தனக்கு கீழ் பல 100 பேர் வச்சு வேலை வாங்குறவனாக இருப்பான். இந்த மேசத்தில் இந்த சிம்மத்தில் பிறந்தவங்கள, சிம்மத்தோட அதிபதி கொண்ட நிலை ஏற்படும்போது, அந்த தசா புத்திகள் வரும்பொழுது அந்த நிலையில் அவன் வந்து இருப்பான். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் தலைக்கணமும் இருக்கும். எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அமைப்பிலும் அவர்கள் இருப்பார்கள். அதற்கு வேறு ஒரு காரணம் உண்டு. சரிங்களா? அதுக்கு அடுத்தபடி நம் தனுசுக்கு வந்து விடுவோம். அவன் ஒரு பிறருக்கு யோசனை சொல்பவனாகவும் ஒரு ஆன்மீகவாதியாகவும் இருக்கும் வாய்ப்புகள் நிறைய. யோசனை சொல்பவன், பிறருக்கு வழிகாட்டுதல் உடையவன், அப்படி இருப்பான் அந்த தனுசில் உள்ளவன். ஏன்னா அது வந்து விளக்கு தத்துவத்தில் உள்ளது இல்லையா? அந்த நெருப்பு மற்றவர்களுடைய அறிவை வந்து தூண்டி விடும். இது இப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்கும், நீ இதை இப்படி பண்ணு அப்படின்னு யோசனை சொல்பவனாக இருப்பான். ஒரு சபையிலே ஒரு மந்திரி என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி ஒரு நிலையில் ஒரு ஆன்மீக தலைவன், ஒரு ஆன்மீகவாதி பக்குவமாகவும் நிதானமாகவும் அனைத்திலும் பண்பட்டவனாகவும் இருப்பான். தனுசு சம்பந்தப்பட்ட அமைப்பு கிரகங்களோட அந்த அமைப்பு. தனுசு என்று சொன்னால் தனுசை மட்டுமே குறிக்கும். இன்னும் வேற கிரகங்கள் அதில் வந்து சேர்ந்து உண்டால் அது அந்த தனுசு அதிபதி வேற கிரகங்கள் சேர்ந்தாலோ பல நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தால் அப்படித்தான் அவன் இருப்பான். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மேசம், சிம்மம், தனுசு நெருப்பு தத்துவம் தான். ஒன்று ஆக்கல், காத்தல், அழித்தல் என்ற அடிப்படையில் இந்த மூன்றும் செயல்படும் என்பது இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இன்னும் அடுத்து வரும் வீடியோக்கள் இன்னும் நிறைய விஷயங்களை, இன்னும் பல தகவல்களை நாம் பார்ப்போம். நமது நேயர்கள் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று நீடூழி வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.